முன்னொரு காலத்தில் ஒரு சோம்பேறி மனிதன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு தோட்டத்திலிருந்து ஆப்பிள்களை திருட முயன்றபோது தோட்டக்காரர் அவனை கத்திக்கொண்டே துரத்தினார். பயந்து போன அவன் காட்டுக்குள் ஓடி ஒளிந்தான். அங்கே ஒரு வயதான நரியை பார்த்தான். இந்த வயதான நடக்க முடியாத நரி எப்படி உயிர் வாழ்கிறது என்று அவன் ஆச்சரியப்பட்டான். திடீரென்று ஒரு சிங்கம் கையில் ஒரு இறைச்சித் துண்டுடன் நரியை நோக்கி வருவதைக் கண்டு அவன் பயந்து மரமேறினான். ஆனால் அந்த சிங்கம் நரியை தாக்காமல் தன்னிடம் இருந்த உணவை அதன் முன் வைத்துவிட்டுச் சென்றது. ஆஹா, இறைவனின் கருணையே கருணை, படைத்தவன் நிச்சயம் காப்பாற்றுவான் என்று எண்ணிய அவன் தானும் ஒரு இடத்தில் அமர்ந்து யாராவது உணவு தருவார்கள் என்று காத்திருந்தான். 2 நாட்கள் கடந்தன. பசியால் அவன் உடல் சோர்ந்தது. ஆனால் யாரும் வரவில்லை. அழுது கொண்டே அவன் அங்கிருந்து கிளம்பும்போது ஒரு ஞானியைச் சந்தித்தான். அவன் கேட்டான், சாமி, இறைவன் நரிக்கு மட்டும் உதவி செய்தாரே, எனக்கு ஏன் செய்யவில்லை? ஞானி சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, இறைவன் உன்னை அந்த நரியாக இருக்கச் சொல்லவில்லை, பிறருக்கு உதவும் சிங்கமாக இருக்கவே விரும்புகிறான்.